Luke, the Gospel according to Luke, chapter 2, 15 through 29. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு, கிறிஸ்மஸ் இல்லை இன்னும் வரும், ஆமென், போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். நல்லா திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். மரியாளோ அந்த சங்கதிகளை, அந்த வார்த்தையை, அந்த விஷயத்தை தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இங்கிலீஷில் படிக்கிற அந்த வார்த்தை மட்டும், பட் மேரி kept all these things and pondered them in her heart. இது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்த வார்த்தையை, தூதன் பேசின வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து, இங்கிலீஷில் pondered, தமிழில் சிந்தனை பண்ணினாள். இன்னும் சொல்லப்போனால் அதை சிம்பிளாக சொன்னால் pondered என்ற அந்த வார்த்தைக்கு she meditated. இன்னும் சொல்லப்போனால் she gave a serious thought. ஆழமாய் அதற்கு சிந்தனை பண்ணினாள். ஆமென். she focused on the thought. கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, கடவுள் ஒரு சிந்தனை கொடுத்தாரு, அந்த சிந்தனையை ஆழ்ந்து அவள் சிந்தித்தாள், அதை ஃபோக்கஸ் பண்ணினாள் என்று பைபிள் சொல்லுகிறது. அது நிமித்தம் கடவுள் அவளுடைய வாழ்க்கையில் எந்த பெண்மணிக்கும் இல்லாத அற்புதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் இதயத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும், அல்லது பாண்டர் பண்ணணும், அல்லது மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஜோஷுவா 1:8 நமக்கு தெரியும், பல முறை வாசிக்கிறோம், திரும்ப வாசிப்போம். This book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. For then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. உன் வழியை வாய்க்கை செய்யவும் நல்ல வெற்றி அடையணும்னா ஜோஷுவாவே இந்த வார்த்தை, ஆமே, உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதாம்? விலகக்கூடாது. நீங்கள் அதை தியானிக்கணும், அதில் உன்னை விட்டு பிரியாமல் நீ காத்துக்கொண்டு, if you will meditate therein day and night, இதயத்தில் சிந்தனை செய்து அந்த விஷயத்திற்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அந்த வார்த்தையை இதயத்தில் நீங்கள் தியானித்து கொண்டிருந்தால் உன் வழிகளை நீ வாய்க்கை செய்வாய். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஓடி அலைஞ்சு செய்கிற பல விஷயங்கள், நான் சொல்கிறது ஆவிக்குரிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வேதத்தை தியானிப்பது தான். ஆமென். உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி, உங்கள் உறவுகளின் வெற்றி, உங்கள் ஆரோக்கியத்தினுடைய வெற்றி, உங்கள் பொருளாதாரத்தின் ஜெயம், வாழ்க்கையினுடைய எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் நலமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது, வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானித்தால் உங்கள் வழி ப்ராஸ்பரஸாக இருக்குன்றார், செழுமையாக இருப்பீங்கன்றார். உங்கள் அற்புதத்தினுடைய விஷயம் உங்கள் கையிலே கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை தியானிக்கணும். சங்கீதம் 1 நமக்கு தெரியும், நிறைய முறை வாசிருக்கோம். 2-3 1ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். But his delight is in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு வேதத்தில் பிரியமாக இருக்கீங்க? இன்னைக்கு பாஸ்டர் பேச போறார், நான் பைபிள் வசனத்தை கற்றுக்கிறேன்னு ஒரு ஆர்வம், ஒரு பிரியம் உங்களுக்குள்ள இருக்குன்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன், எல்லாரையும் கூட சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் யாருக்கு வாய்க்குமா? இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு செய்வது எல்லாம். நீங்கள் நல்லா கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். நாமே ஸோ அந்த 2 வார்த்தை இப்படி சொல்லு, யூ வில் ப்ராஸ்பர் இன் எவ்ரிதிங் யூ டூ, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் in everything you do. அந்த எபிரேய வார்த்தை மெடிடேஷன் அல்லது மெடிடேட் என்ற வார்த்தை நம்ம லூக்கா 2 வாசித்தோம். டு பாண்டர் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் எப்படி டெஃபினிஷன் கொடுக்கலாம்? டு கிவ் சீரியஸ் தாட் அண்ட் கன்சிடரேஷன்
டு அ செலக்டட் இன்ஃபர்மேஷன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்தி அதை அதிகமாய் தியானித்தால் ஆமென், அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தருவார். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், முழு பைபிளையும் உட்கார்ந்து 24 மணி நேரம் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களை எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு கார்டை எடுத்து கடவுள் பேசின அந்த ஒரு வசனத்தை எடுத்து ஆமென், அதை ஒரு கார்டில் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போதும் வரும்போதும் அந்த நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை படிக்கவும் தியானிக்கவும் நீங்கள் செய்வீர்களே ஆனால், இஃப் யூ கிவ் சீரியஸ் தாட், சீரியஸ் கன்சிடரேஷன் டு அ செலக்டட் இன்ஃபர்மேஷன் ஆமென், குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்கு அதிகமான கவனத்தை செலுத்தி நீங்கள் அதை தியானித்தால் அதனுடைய லாபங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆமென். 2.5 மணி நேரத்திலிருந்து 3.5 மணி நேரம் பிரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை பார்ப்பதற்கு உட்கார்ந்தால் நேரம் போகல தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிறீர்கள். கேட்டால் அது என்டர்டெயின் பண்ணுகிறது, என்னை மகிழ்ச்சியாக்குகிறது. நான் சொல்கிறேங்க, சாத்தானுடைய மிகப்பெரிய பொய் நான் தெரியுமாங்க, உலகத்திலேயே அண்ட சராச்சரத்திலேயே சிறந்த அவருடைய வார்த்தையை விட உங்களை மகிழ்ச்சியாக்குற வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இதற்கு முதலிடம் கொடுத்து இதை தியானித்தால் என்ன ஒரு அமைதி நிலவுது, ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஸோ 3 வார்த்தைகள் தருவது என்னுடைய வழக்கம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும் சூப்பர் நேச்சுரல் அல்லது மிராக்குலஸான விஷயங்கள் நடப்பதற்கு வேதம் தந்த பங்கு உங்கள் கூட பேசிட்டு இருக்க. why does supernatural happen when you meditate upon the word of God? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் நலமாக நடக்குது? ஏன் அப்படின்னா 3 வார்த்தைகள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை ஆமென். God's word is a seed. 1 பேதுரு 1:23 இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம், being born again not of corruptible seed but of incorruptible by the word of God which liveth and abideth forever. தமிழ் வாசிக்கிறேன், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க மீண்டும் பிறந்தது அழிகிற வார்த்தையினால, அழிவில்லாத வார்த்தையாகிய வித்தினால. ஸோ ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்? நான் சொல்றேங்க, இதை தியானிக்கிறவங்க செழிப்பாங்க, இதை தியானிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நலமா இருக்கும். காரணம், இது அழிவில்லாத வித்து ஆமென், சீட் என்று சொல்லுகிறார். இம்பெரிஷபிள் சீட், அழிவில்லாத வார்த்தை. ஸோ நான் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, இதை நான் சீரியஸ் கன்சன்ட்ரேஷன் கொடுக்கும் போது, இதை நான் தியானிக்கும் போது, இந்த வார்த்தையின் இதயத்தில் நான் விதைக்கும் போது ஆமென், நான் ஒரு விதையை போடுறேன். ஒரு விதையை போட்டிங்கன்னா எத்தனை பேர் தெரியும் அது கொஞ்ச நாளாக முளைக்குமா முளைக்காதா? நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் விட இதை தியானிச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிக்காது பாருங்க, ஏன்னா வேலை இருக்குது பாருங்க, இடுப்பு வலிக்கும் உட்காந்து படிக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் தட் சீட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஆமென். ஸோ உங்களுக்குள்ள விதையாகிய வார்த்தை வந்துடுச்சுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அது கண்டிப்பாக வெளிப்படும்? கடைக்கு போய் ஒரு இப்படி வச்சுக்கலாமா, ஒரு ஸ்டோரில் போயிட்டு என்ன சொல்லலாம், லேடிஸ் ஃபிங்கரா, வெண்டைக்காய் ஓக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெண்டைக்காய் விதையை நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய ஒரு கவரு, பச்சை கவரில் அப்படியே ஒரு செடியை போட்டு அழகான ஒரு படம், வெண்டைக்காலாம் அப்படி கொத்து கொத்தா நிற்கிற மாதிரி படம் ஆமென். ஆனால் அந்த கவரை வெட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? விதை இருக்கும். அந்த விதையை பார்த்தீங்கன்னா காஞ்சி போனதாக இருக்கும், தோண்டா உருண்டையா 2-3 இருக்கு கொஞ்சம் இருக்கும். அதை பார்த்தா அந்த படத்திற்கும் அந்த உள்ள இருக்கிற விதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், அதை விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சு அதுக்கு தேவையான தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கவரை வாங்கும்போது அதில் என்ன படம் இருந்துச்சோ அதே மாதிரி அது காட்சி அளிக்கும் என்பது போல, இன்னைக்கு நீங்கள் கேட்கும் போது சாதாரணமாய் கேட்கிறதா இருந்தாலும் உங்களுக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தை அழிவில்லாத வார்த்தை. அதை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லையா சொல்ல மாட்டீங்க. அதை நிலத்தில் போடும்போது அது 30. இயேசு சொன்னார், இந்த விதைகள் விழ வேண்டிய நிலத்தில் விழுந்தால் ஆமென், அது 30, 60, 100 அதை கொடுக்கும் என்று, பலன் கொடுக்கும் என்று கர்த்தர் இயேசு சொன்னார் ஆமென். அந்த சராச்சரத்தை படைத்தவர் சொன்னார். So when I meditate
on the word of God. I am sowing good seed. நான் விதைப்பது நல்ல வார்த்தை, அது சீக்கிரம் என்னில் பெரும் பலன்களை கொண்டு வரும். ஆமென். வேதத்தை தியானிப்பேன்னு இந்த 7 வாரம் கேட்டவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் என்பது ஒரு லாங்கஸ்ட் சாப்டர் இன் பைபிள். அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே வேதத்தை குறித்து, சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் என்று எழுதப்பட்ட சங்கீதம் தான் 119. ஸோ அதில் நிறைய வார்த்தைகள் பைபிளை குறித்து இங்கிலீஷில் சொல்லியிருக்கு. தமிழில் நம்ம படிப்போம். ஸ்டாட்யூட்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ், ப்ரீசெப்ட்ஸ், லாஸ், வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் படிக்கிறேன். 119:15 கொடுங்க பார்க்கலாம். I will meditate in thy precepts, not 115, just give me 15. I will meditate in thy precepts and have respect unto thy ways. உமது கட்டளைகளை தியானித்து. என்ன சொல்றாரு? என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, சத்துருத்துவங்கள் இருக்கு, நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு, வெட்கக்கேடுகள் இருக்கு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், I will meditate in thy precepts and I will have respect unto thy ways. 119:23 கொடுங்க பார்க்கலாம். 23 Princes also did sit and speak against me. ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். But thy servant did meditate in thy statutes. ஆனால் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அல்லேலூயா சொல்ல. பைபிள்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. பைபிள். ஆமென். 48ஆம் வசனம் கொடுங்க. அதே அதிகாரத்தில் 48ஆம் வசனம் சொல்றார், My hands also will I lift up unto thy holy commandments which I have loved and I will meditate in thy statutes. உமது பிரமாணங்களை நான் என்ன செய்வேன்? தியானிப்பேன் அப்படின்றார். 78ஆம் வசனம் கொடுங்க. 78 அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்க்கும்படியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ அவனுங்க என்ன பண்ணாலும் நான் அவங்க செய்யறதை தியானிக்க மாட்டேன். நான் உமது கட்டளைகளை அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. 78ஆம் வசனம் கொடுங்க. 78 97ஆம் வசனம் கொடுங்க. ஆமென். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நான் முழுவதும் அது என் தியானம். பக்கத்தில் சொல்லுங்களேன். உமது கர்த்தருடைய வேதத்தில் நான் எவ்வளவு, என்ன ஒரு பொய்யை சொன்னீங்க காலையில். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 148ஆம் வசனத்தை படிக்கிறேன். 119 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், என்னை கவுக்கணும்னு சூழ்ச்சி செய்கிறாங்க, ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்கிறார்கள், எனக்கு தவறை செய்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்யும் போது நான் அவர்களை ஜெயிப்பதற்கு ஒன்றுதான் செய்கிறேன், இந்த வேதத்தை நான் தியானிக்கிறேன். நீங்க நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம செய்யற தப்பு என்னன்னா, நானும் நீங்களும் அந்த பிரச்சனையை தியானிக்க தொடங்குகிறோம். ஆமென். அந்த சங்கீதக்காரன் அழகா சொல்றார், என்னை பத்தி பேசுறாங்க, எனக்கு தீங்கு செய்யறாங்க, ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், ஆனோ நான் உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஒரு விஷயத்தில் உங்க மூளை சிக்கிடுச்சு, உங்க மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அதை ஏன் நினைச்சு அந்த நாளை கடக்கிறோங்க. உண்மைதான், மனித இயல்பு அதுதான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வேத புத்தகத்தை திறந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எடுத்து, உங்களோடு பேசின சில வார்த்தைகளை பிக் பண்ணி, ஒரு செலக்டட் மெட்டீரியலை எடுத்து அதை பாண்டர் பண்ணி, அதுக்கு சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுத்து அதை நீங்க தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லாபம் சீக்கிரம் வெற்றியாய் மாறும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரம் சாத்தான் சொல்ற பொய்யையே நீங்கள் தியானிக்கிறீர்கள். ஆமென். எனக்கு ஒன்று நடந்தால் அந்த நடந்த விஷயத்தை சொல்லியே நான் என்னுடைய அதற்கே கன்சிடரேஷன் கொடுக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையில நான் புரிஞ்சுக்கிறேன். அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, சாத்தான் சொன்ன பொய்யையும் கட்டையும் ஓரமா வச்சுட்டு பைபிளை திறந்துட்டு படிங்க. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Give serious thought and consideration and focus on a selected material என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். எந்த ஒரு விஷயமும் உங்கள் உள்ளத்தை அதிகமாக வாட்டும் போது நீங்கள் திரும்ப வேண்டிய இடம் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு இவர் மேல ரொம்ப கசப்பு இருக்கு, கோபம் வருது அவரை நினைச்சா, அந்த கோபம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதை திறந்து கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா
கடவுள் உங்கள் லாபத்தை அவன் சொல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அந்த ஆர்கியூமெண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மனசை வாட்டிட்டு இருக்கோம். நீங்கள் தியானிக்க வேண்டியது அந்த ஆர்கியூமெண்ட் அல்ல, நீங்கள் தியானிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. ஏன்னா உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருப்பது வார்த்தையா இருக்குமானால் அந்த வார்த்தை சீக்கிரம் ப்ரொடியூஸ் கொண்டு வந்து உங்க வாங்கும்போது, கடையில் வாங்கும்போது விதையினுடைய கவரில் இருந்த படம் என்ன காட்சியோ அதே அளவிற்கு அதை காண்பிக்க வல்லது என்பது போல இந்த வசனத்தை நீங்க உள்ள வைக்கும் போது, படிக்கும் போதும் கேட்கும் போதும் சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தின் அதன் லாபங்கள் வெளிப்பட தொடங்கும். பைபிளுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.